4598 4598 போகலாம் ப்ரோ. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட் ரைடு பிக்கப் பண்ணியிருக்கோம்ல. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:46 ஆகுது. நான் வழக்க மட்டும் தான் வீட்டிலேருந்து 3:30 அலாரம் வச்சு இருக்கிற மாதிரி எந்திரிச்சேன். அலாரில் அடிக்க முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஒரு 3:30 நான் வீட்டிலேருந்து ரேப்பிடோவில் ஆன் பண்ணேன். அதாவது கிளம்புக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த மாதிரி சும்மா ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ரேப்பிடோ ஊபர் எல்லாத்தையும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஆன் பண்ணேன். ரேப்பிடோவில் சடலுன்னு ஒரு ரைடு அடிச்சிச்சு 14 கிலோமீட்டர் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நான் உடனே அதை அப்செட் பண்ணிட்டு கஸ்டமர்ட்டையும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ரோ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனால் அவங்க தானே ஆமாம் வாங்கன்னு. நாங்கள் முழுசாக ரெடி கூட ஆகலை. அடுத்து டக்கு ரெடி ஆகி க்ளவுஸ் கூட எதுவும் போடல. அடுத்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துட்டேன். அதை இப்போ ஸ்ட்ரைட்டாக கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ காலையிலே ஓட்ட மாட்டிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விடுதலை போடலைங்க நேற்றுக்கு. அதாவது நேற்றுக்கு ரைடை முடிச்சுட்டு அப்படியே ஒரு வீட்டில் வண்டியை ட்ராப் பண்ணேன். ஈவினிங் போகணுன்னு மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, இந்த ரைடுக்கெல்லாம் தாங்கும். ஆனால் அடுத்த ரைடை பிக்கப் பண்ணிட்டு போகிற டைமில் எங்கிட்ட பெட்ரோல் போட்டே ஆகணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. அமௌண்ட்டு 240 214 214 காமிக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 216 கிடச்சிச்சு. அவங்க பே பண்ணிட்டாங்க. ஆனால் வேறு லெவலு. டெய்லியுமே வெட்டியாக வருவேன். எனக்கு வீட்டுக்கிட்ட இருந்தால் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். அதுலேருந்தே பிக்கப் அடிச்சு வேறு லெவல். டெய்லி இதை மாதிரி ரைடு கிடச்சா நல்லா தான் இருக்கும். கைஸ் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி தான், அதாவது காலையில் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கணுமான்னு யோசிச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது இந்த ரேப்பிடோலாம் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். சரி சும்மா ஆனில் இருக்கட்டும், ரைடு அடித்தா பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தாச்சுன்னா ரேப்பிடோ ஆன் பண்ண அடுத்த செகண்டு குளிங்னு சவுண்டு கேட்குது, ஆர்டர் வர்றது. உடனே டக்குன்னு அசெட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க நாங்கள் ஆமாம் ப்ரோன்னு. நான் அப்போது டக்குன்னு ரெடி ஆகி எப்படி இல்லாமல் கேமராவில் ஆடியோலாம் கரெக்டாக கேட்குதான்னு வேறு தெரில. கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டக்குன்னு செட் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் ரைடில் ஒரு 201 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் இன்றைக்கி. இல்லைன்னா வெட்டி ஆகிட்டு வந்திருப்பேன். நமக்கு அப்படின்னா 201 ரூபா லாபம் இன்றைக்கி. ஓகே குட் பெரும். ஓகே இனி வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். 10 கிலோமீட்டர் ஆர்டர்லாம் வருது. இதெல்லாம் எடுத்தாச்சுன்னா வேஸ்ட்டு. கைஸ் இப்போ டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:31 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது எங்கன்னா இங்கே தான் வெஸ்ட்டில் பிக்கப் பண்ணிட்டு பெருங்குடி வரைக்கும் போகணும். கரெக்டாக ஒரு 19 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அமௌண்ட்டு கால் பண்ணி கேட்டாங்களா 260 வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே தான். ஸோ இப்போ தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கைஸ் அது இல்லாமல் எனக்கு இதில் ஏதோ ஒரு அப்டேட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ தான் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது இப்போது ரேப்பிடோவில் நாளில் இப்போ ஏகப்பட்ட ஆர்டர் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். தேவைப்படி ஆர்டர் மட்டும் தான் எடுப்பேன். பாக்கி உள்ளதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விடுவேன். இப்போ என்ன இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது 7 ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஆர்டர் வரைக்கும் லேட் ஆகும்னு அவர் போட்டிருக்காரு. ஆனால் நான் இப்போது பார்க்கும்போது எனக்கும் அப்படி தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ண அப்புறம் நிறைய ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணி நிறைய இல்லை, ஒரு 4-5 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, உடனே தூக்கிட்டேன். இல்லைனா இதை தூக்க மாட்டேன். ஒரு 25 கிலோமீட்டர் வெயிட் பண்ணுவேன். சரி ஓகே, லொக்கேஷன் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஓடிபி ப்ரோ 9185. உட்காருங்க ப்ரோ. நைட்டு பிடிக்க மாட்டாங்க. வேணும்னா சொல்லுங்கள், சீட்டு அடியில் இருக்க எடுத்தாரேன். வெயிட் பண்ணுங்கள், முன்னாடி நிப்பாட்டுறேன். யாருமே ஹெல்மெட் கேட்க மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் மட்டும் தான் கேட்டு வாங்குறீங்க. ஓகே அடப்போடா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோனா 18 கிலோமீட்டரில் 19 கிலோமீட்டரில் 17 கிலோமீட்டர் தாங்க அமைக்குது. சரி ஓகே, 17 கிலோமீட்டர் 29 நிமிஷம். இங்கேயா ப்ரோ?
பே பண்ணிட்டேன். ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நமக்கு 201 வந்துச்சு, 261 வந்துச்சு. கஸ்டமர் 261 பே பண்ணிட்டாங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாமா? இங்கே வேணாம், மெயின் ரோட்டுக்கிட்டே போயிடலாம். இதெல்லாம் உள் ஏரியாங்க, ஏதாவது பெருங்குடி இல்லை, துறப்பாக்கத்துக்கிட்ட உள் ஏரியாவில் இருக்கேன். இங்கே தான் நான் ஆர்டர் கிடைக்காது. மெயினில் போயாச்சுன்னா எதனா ஐடி பீப்புள்ஸ் புக் பண்ண வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். டைம் இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக 5:01 ஆகுதுங்க. இந்த டைமுக்கு ஷிஃப்ட் முடியுமா தெரில, வாங்க பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திருவாரூர் கிட்ட தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் இடத்துல ஃபஸ்ட் ரைடு தானே, இல்லை செகண்ட் ரைடு அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரைடு 5 கிலோமீட்டர் இங்கே போட்டேன், திருவாரூர். அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அந்த ரைடுக்கு ஒரு 79 வந்துச்சு. கஸ்டமர் ஒரு 80 பே பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இது எங்கேன்னா இங்கே டைடல் பார்க் இருக்குல்ல, அங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சிஎம்பிடின்னு வந்துச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டானு எனக்கு தெரில, வாங்க போகலாம். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இது கேட் 2ஆ? அவங்க தானா? ரேப்பிடோவா? ஓகே. ஓடிபி ப்ரோ 8726. ஓகே, போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா ட்ராப்பு? ஒரே செகண்ட் பார்ப்போம். ஆமாம் கைஸ், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ட்ராப்பு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிடையாது, அது தாண்டி ஒரு 300 மீட்டர் அந்த மாதிரி காமிக்குது. ஓகே ப்ரோ, அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 214. ஓகே, 15 கிலோமீட்ரு 214. அவ்வளோதான் வரும். அவ்வளோ வராதுப்பா. நம்ம அந்த செகண்ட் ரைடு முடித்தோம் பார்த்தீங்களா, அங்கே தாம்பரத்தில் பிக்கப் பண்ணிட்டு இங்கே வந்த பெருங்குடி, அது 17 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதுக்கு 261 ரூபா வந்துச்சு கரெக்டாக. இது அதை விட ஒரு 2 கிலோமீட்டர் தான் கம்மியாகிட்டு இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ அமௌண்ட் கம்மி? இப்போ 14 ஆயிடுச்சு. இது 15ன்னா 14 புள்ளி சில்லற அந்த மாதிரி இருந்திருக்கும். அதான் ரவுண்ட் 15 காமிச்சிருக்கு கூட இருக்குது. இப்போ உடனே 14 காமிச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கோயம்பேடு தானே, நம்ம 2 அடுத்து எதனா கொஞ்சம் பெரிய எடுக்கலாம். அது வரைக்கும் லாபம் தான் நமக்கு. ஓகே 214 ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரேட் நமக்கு 214 வந்துச்சு. கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணாங்கன்னு தெரில. கைஸ், நான் ஒன்று சொல்ல போனால் ஹிந்திக்காரங்க கூட பரவாயில்லைங்க. நம்ம வந்து தமிழ்காரங்களை பார்க்கும்போது, நான் இப்போது ஒரு 2 ரைடு தமிழ் ரைடு முடித்தேன். தமிழ்காரங்க தான் அவங்க. வார அமௌண்ட் ஷார்ப்பாக அப்படியே பே பண்ணுறாங்க. ஹிந்திக்காரங்க கூட பரவாயில்லப்பா. எவ்வளோனா 214 வந்துச்சுல, 220 பே பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:28 ஆகுது. இப்போது எங்கள் கோயம்பேடு கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரேப்பிடோ ஆர்டர் கிடைக்கணும். பார்த்தா இப்போ நமக்கு போர்ட்டில் ஒரு ஆர்டர் இருந்திருக்கு. இது எங்கன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு தாம்பரம் சானிட்டோரியம் போனோம். அமௌண்ட் ஒரு 271 ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 271 வருது. ஆனால் கமிஷன் போக எவ்வளோ வரும்னு தெரில. சரி, ஓகே, நம்ம இதை போய் பிக்கப் பண்ணுவோம். பொருள் சின்னதாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா, இங்கே கோயம்பேடு கிட்ட வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எதனா போகிற வழியில் ஆர்டர் கிடைக்கான்னு பார்ப்போம். ஸோ போய் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷனில் வந்துட்டேன். கால் பண்ணுறேன், அங்கேவா இங்கேவா இடலவான்னு சொல்லிட்டுருக்காங்க. கடுப்பு ஏற்றுறானுங்க. போட்டு ஏதோ ஒரு லொக்கேஷனும் இன்னொரு லொக்கேஷன் வரது இல்லையானோ. நானும் சுற்றி பார்க்குறேன், அந்த கடைக்கு நம்பரை காணவே இல்லை. ஒவ்வொரு கடைக்கு நம்பராட்டு சொல்கிறாங்க. கடுப்பாக இருக்குது. பேசாமல் மூட்டு தான் அங்கேயே வெயிட் பண்ணியிருப்பேன் ரேப்பிடோ ரைடுக்கு. A few moments later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட தான் இருக்கேன். அதாவது பஸ் ஸ்டாண்டு கிட்ட. நம்ம அந்த பார்சல் பிக்கப் பண்ண போனோம்ல, அது அட்ரஸை மாற்றி சொல்லி அது நான் கடுப்பில் தான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன், நான் கேன்சல் பண்ணிட்டு போங்கன்னு. அப்புறம் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆன அப்புறம் இங்கே தான் வந்து நின்னேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது கேன்சல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஏன்னா மைண்டு நல்லா இருக்கும், இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும். இது இங்கே தான்
கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு 300 மீட்டரில் நீ பிக்கப் பண்ணிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. கால் பண்ணி கேட்டேன், ஆர்டர் கன்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இந்த ப்ரோ நான் நினைக்கிறேன். ரேப்பிடா ப்ரோ. டபுள் 613 உட்காருங்க ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சவுண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்மூத்தாக இருந்திருக்கும், இப்போ சவுண்டு கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரைடு கேன்சல் ஆச்சு இல்லை. அங்கேருந்து சரி ஓகே மார்க்கெட் வெளியே வரலான்னு பார்க்கணும், எந்த வழியுமே இல்லை. ஒரு வழி இருந்துச்சு, ஆனால் அது கொஞ்சம் மேடாட்டு ஏறி இறங்குற மாதிரி இருந்துச்சு. நானும் சரி ஓகே பரவாயில்ல ஏறி இறங்குவோன்னு கொண்டு ஏற்றினேன். பார்த்தாச்சுன்னா அடியில் அந்த சைலன்சர் பைப் வருமே, அது கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு போல இருக்குது. அது ஏதோ ஹோல்ஸ் விழுந்துருக்கும் போல இருக்குது. அதான் சவுண்டு கொஞ்சம் பயங்கரமாக கேட்குது. ஆல்ரெடி ஒரு ஓட்டை விழுந்து சின்ன ஓட்டை தாங்க, அது இதை மாதிரி அடியெல்லாம் போடல. நார்மலாக துருப்பிடிச்ச ஓட்டை விழுல, சின்ன ஒரு ஓட்டை தான், ஒரு பொட்டு அளவு ஓட்டை தான் இருக்கும். அதை நான் ஓட்டை அடைக்க போய் அதுக்கே 100 ரூபா வாங்கினாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேலை தான். வெயிட்டிங் கார்டை வச்சு லைட்டாக உருக்கி அதை பண்ணாங்க, அதுக்கு 100 ரூபா வாங்கினாங்க. ஆனால் பார்சல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டிருக்காங்க, வண்டி ஏற என்ன ஆகும்? அந்த சவுண்டை கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சு, இப்போ அந்த சவுண்ட் அதில் லைட் அடிச்சா போகுது. சரி பரவாயில்ல, இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு போகும்போது அப்படியே ரெடி பண்ணணும், இல்லைனா வேலைக்கு ஆகாது. அப்புறம் இந்த ரைடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் காமிக்குது. நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, இதுவும் சேம் கிலோமீட்டர் தான் வரும், அதுவும் சேம் கிலோமீட்டர் தான். இப்போது இது எங்கேன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே அந்த மதுரை போயிட்டு மதுரை பைபாஸ் பிடிச்சி போகிற மாதிரி காமிக்குது. ஓகே 43 நிமிஷம், பரவாயில்ல. ஓகே ஜிபேவா 2G355 ஸ்கேன் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு 355 தான் வந்திருக்கு, 30 கிலோமீட்டர் இருந்துச்சு. அமௌண்ட் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 11.5 எல்லாங்க கரெக்டு தான். சரி இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 400 ரூபா வர வேண்டிய ரைடாக இந்த ரைட்லாம். சரி ஓகே கரெக்டு தான். ஏன்னா 30 கிலோமீட்டர் 11.5 பார்க்கும்போது 345 தான் வருது. பரவாயில்ல, நமக்கு அதனால் 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கிடச்சிருக்கு. அதில் கமிஷன் போக எவ்வளோன்னா நமக்கு 335 ரூபா கமிஷன் போக. ஓகே அதில் ஒரு 335 கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஒரு 1062 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பரவாயில்லப்பா, கால் தந்ததுக்கு ஒரு தாட் ஓட்டியாச்சு. பார்ப்போம். இனி டைம் ஆச்சுல, டிஃபன் சாப்பிட்டு நீ வெயிட் பண்ணுறேன் கைஸ் ஆர்டருக்கு. அப்புறமா கன்டினியூ பண்ணுறேன் ஆர்டர் எடுத்துகிட்டு. A few minutes later. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:28 ஆகுது. நான் இங்கே டிஃபன் சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருங்க, ஓலாவில் வந்துச்சு. ஸோ இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேரே அந்த பக்கம் நிற்கிறாங்க. கிராஸ் பண்ணி வர சொல்லலான் இருந்தேன், பார்த்தா எவ்வளோ வண்டி போகுது, அவங்க கஷ்டமாட்டு இருக்கும். எதுக்கு ஓடிபி ப்ரோ? புரியல. ஓலா ஆப்பில் பாருங்களேன். ஓலா ஆப் எடுங்க, ஓலா ஆப்பு 2420 ட்ராப் லொகேஷன் எங்கே ப்ரோ? புரியல. ட்ராப் லொகேஷன் எங்கே? சத்யபாமா. ஓகே உட்காருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியுமா? வாங்க ட்ரை பண்ணலாம் ப்ரோ. இதுலேயே 9:30 காமிக்குது ப்ரோ. இதுலேயே 9:30 காமிக்குது. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சத்யபாமா காலேஜ் சிவலிங்கல்லூர்கிட்ட இருக்கோம், அந்த காலேஜுக்கு போனோம்.
கைஸ் வண்டி சவுண்டு தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த ஸ்மூத்தாக அந்த சவுண்டு கேட்டு இந்த சவுண்டு கர்றன்னு ஆகுது. ஓகே ப்ரோ வந்துருக்கு. ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா கம்மியாக தான் வந்துச்சு. எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா என்ட்டு ட்ரிப் 272 தான் வந்துச்சு. 25 கிலோமீட்டர் இருந்துச்சு, 272 தான் வந்துச்சு. நான் கஸ்டமர்கிட்ட அங்கே பிக்கப் பண்ணுறவங்களே கேட்டேன், ப்ரோ அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ரவுண்ட் 300 பண்ணுறீங்களான்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களும் பே பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:05 ஆகுதுங்க. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எதிரேன்னா போர்ட்டரில் தான் வந்துச்சு. நேற்றைக்கு எடுக்கலை போட்ரு ஆர்டர், முந்தா நேற்றுக்கு எடுக்கலை. இப்போ தான் ஒரு போட்ரு ஆர்டர் எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் நாளத்துக்கு அப்புறம். கொஞ்ச நாளாகவே போட்ரு ஆர்டர் எடுக்கலை. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கேன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஐயப்பந்தாங்கல் போகணுங்க. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் இருந்துச்சு. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஐயப்பந்தாங்கல் பரவாயில்ல. வேறு ஆர்டர் வந்துச்சு போட்டில், நான் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி தான் விட்டேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட் வந்துச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, ஒரு 433 ரூபா வந்துச்சு. ஸோ அசெப்ட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பெயிண்ட், அப்பாடா என்ன காத்தடிக்குது, ஒரு பெயிண்ட் பக்கெட் தான் கொண்டு போகணும், ஒரு 10 லிட்டர் கொண்டு போக முடியுமான்னு. நான் அப்போ அவங்க கேட்டேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் லொக்கேஷனில் வந்து பார்க்குறேன், சப்போஸ் எதாவது நான் அமௌண்ட் முன்ன பின்ன பண்ணுறதா இருந்தால் பண்ணி தருவீங்களான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம், இது அவங்களோட கஸ்டமர், இது அதாவது அவங்களோட கெஸ்ட்டா இல்லை அதான் இல்லை அவங்களோட கஸ்டமர் தான் பே பண்ணுவாங்க. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. வாங்க பார்த்துக்கலாம், என்னால் அசால்ட்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம ஸ்கூட்டி தானே, ஃப்ரெண்டில் வச்சதுன்னா ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நான் சும்மா அவங்கள்ட்ட கேட்டேன். ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். இதோ இங்கே தான் பிக்கப் பண்ண நினைக்கிறேன். அட்மியர் பெயிண்ட்ஸ். இந்த கடை இங்கே உள்ளே இருக்குது. ஓ அதை தாண்டியா? இங்கே தான். బండి చేంజా? అయ్యప్పనంగల్ డ్రాప్ தானே? கரெக்டாக. బండి జస్ట్ బండి చేంజ్. ஓகே கைஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். தூக்கி அப்படியே கீழே வச்சுருக்கேன், பேக் தூக்கி மேலே வச்சுருக்கேன். அதுக்கு இங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 433 அமௌண்ட் வந்துச்சு. கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர். எந்த ரோடு போகுது? என்னடா இது, ஐயப்பந்தாங்கல்னு பிளேஸ் இருந்துச்சு. அடங்க பார்த்தா உங்களுக்கு அது கூடஞ்சேரிக்கிட்ட வருது லொக்கேஷனு. ஓ கைஸ், ஐயப்பந்தாங்கல்ல கைஸ், ஐயப்பா நகர். நான் தான் பார்க்க மாட்டேன் போல இருக்கு. திருவிக்கா நகர், ஐயப்பா நகர். ஆமாம் இதை பார்க்கும்போது டக்குன்னு ஐயப்பந்தாங்கல் நினச்சிட்டேன். சரி பரவாயில்ல, 28 கிலோமீட்டர் வச்சிச்சோ. சரி ஓகே, கூடஞ்சேரி தானே, கூடஞ்சேரியில் எல்லாம் ஆர்டர் கிடைக்கும், பார்த்துக்கலாம். கைஸ், ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாகவே சின்ன ரோடு. நம்ம இந்த ரோட்லேயே 10 கிலோமீட்டர் கிட்ட போகணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே சோழிங்கூர்லேருந்து பிக்கப் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து யூட்டன் போட்டு ஒரு செம்மஞ்சேரியிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்க வந்துச்சு. அந்த ஏரியாவும் இதை மாதிரி கிராமத்துக்கு போகிற மாதிரி ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயும் முடிச்சுட்டு இந்த கேளாமக்க ரோட்டில் ஏறி திரும்ப ஒரு லெஃப்ட்டு, எல்லாமே இந்த ஊருக்குள்ளே புகுந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது. மெயின் ரோட்லேயும் போயிருக்கலாம், அது கொஞ்சம் லாங் கட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாட்டு போகும் போல இருக்குது. நமக்கு அது பரவாயில்ல. ஆனால் இந்த ரோடு நல்லா இருக்குங்க. அப்படியே ஏதோ ஒரு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நல்லா இருக்குப்பா. தடி அப்புறம் பார்த்தீங்கன்னா வார வழியிலேயே கிட்டத்தட்ட 2 பேருக்கு லிஃப்ட் கொடுத்துட்டேன். ஒன்று எங்கேன்னா அங்கே நான் சொன்னேன் செம்மஞ்சேரியில் லிஃப்ட் எடுத்தேன். என்ன அங்கேருந்து ஒரு சின்ன பையன் பார்க்குறது ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கான். லிஃப்ட் கேட்டேன். சரி ஓகே பாவம் லிஃப்ட் கொடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரையும் வந்து இறங்கிட்டான். அப்புறம் இங்கே கேளாம்பாக்கம் ரோட்லேருந்து அது ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு, அதில் லெஃப்ட் எடுத்து இந்த ஊருக்குள்ளாடி வந்தேன். அப்போ அதில் ஒரு ஹேண்டி லிஃப்ட் கேட்டுச்சு. சரி நான் அவங்களையும் கொடுத்துட்டேன். அவங்க வர வழியில் இதை மொபைலை பார்த்துட்டு அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு லிஃப்ட் கேட்டு ஏறிட்டு இந்த மொபைலை பார்த்துட்டு தம்பி ரேப்பிடோ பாப்பா ஓடுறேன். நான் ஆமாண்ணே. நான் சொன்னேன் அடுத்து நீங்கள் இறங்கும்போது காசு தரணும்னு. அப்போ நாங்கள் இல்லைப்பா நான் தெரியாமல் ஏறிட்டேன், நான் சும்மா தான் லிஃப்ட் கேட்டேன் அந்த மாதிரி. நான் இல்லை காசுலாம் தர வேண்டிய தேவையில்லை, சும்மா தான் சொல்லிட்டு அப்படியே கொண்டு இறக்கி விட்டேன் அவங்களையும்.
அவங்களோட பையனும் ரேப்பிடோ தான் ஓட்டுறாங்களா, அதான் டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ரேப்பிடோன்னு. அவங்களோட பையனும் ஓட்டியிருக்காங்க ரேப்பிடோ, ஸோ அதனால தான் டக்குன்னு கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க. இந்த ரோடெலாம் பரவாயில்லைங்க, ஆனால் ரோடு ஃபுல்லாகவே சாணியாட்டிருக்கு கைஸ். எனக்கு ஒன்று மட்டும் தான் கைஸ் பொருள். இப்போது இந்த ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, இது 10 லிட்டர் பெயிண்ட் டப்பா, இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு தெரில. இது வாங்கணுன்னா இவங்களுக்கு இந்த இதிலே வாங்கிருக்கலாமே. இப்போ நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இனி ஒரு 2.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் கூடுவஞ்சேரி இருக்குது, கிளாமக்கம், தாம்பரம் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் மெயின் பிளேஸில் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு இங்கேருந்தே வாங்கியிருக்கலாம். எதுக்கு அங்கே சோழிங்கநல்லூரில் வேறு வைக்கிறாங்க எனக்கு புரியல. இதே மாதிரி தான் ஒரு சில ஐட்டம்லாம் அதுக்கு வேல்யூவே இருக்காது, ஆனாலும் அதுக்கு அவ்வளோ என்னது பணம் கொடுத்து லாங் ஆட்டு கொடுத்து விடுவாங்க. எதுக்குன்னே தெரில கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். இங்கே எங்கே ரோடு இருக்குன்னே தெரில. கூகுள் மேப் இதே ஒரு ரோடுன்னு சொல்லி காமிக்குது. தப்ப கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், பெயிண்ட் கலந்துச்சுன்னா அடுத்து நான் தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது ஸ்ட்ரைட்டாக போகுது இல்லை, அங்கே ரோடே இல்லை. பிரச்சனை இல்லை, நம்ம சமாளித்து போயிடலாம். பெயிண்ட் டப்பா மட்டும் கீழே விழாமல் இருந்தால் போதும். இங்கிட்டு போக முடியுமாடா? கூகுள் மேப்பு வச்சு நல்லா பண்ணுறாடா. ரோடே இல்லாத இடத்துல கொண்டு போய் முடியுது இதேயா தாடி. பேகை போட்டுற வேண்டியதான், இல்லைனா பேகும் கீழே விழும், எல்லாம் கீழே விழும். முடிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சு சோலி முடிச்சு. முடியல கைஸ். தள்ளு 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 தள்ளு. ஓகே ஓகே ஓகே. கூகுள் மேப்பு நல்லா வருவாடா நீ. ஓகே கைஸ், நம்ம ஊரில் லொக்கேஷனில் வந்துட்டோம். இனி பக்கத்தில் நான் நினைக்கிறேன். அவங்கள நம்ம கஸ்டமரை பார்த்தா நான் கேட்க போகிறேன், உங்களை பக்கத்தில் வேறு கடையே கிடைக்கலையான்னு. அங்கேருந்து இங்கே அனுப்பி விட்ருக்காங்க. ஓகே ஓகே, எங்கே தான் லொக்கேஷன்? எவ்வளோ போராட்டம் இடத்துக்கு வரைக்கும் கைஸ். அந்த குட்டி பையனை பாருங்களேன், வந்துட்டு யார் நின்று கேட்டுட்டு இருக்கான். என்ன ஹலோ? ப்ரோ, இது ஒரு பெயிண்ட் டப்பா கொடுத்துட்டாங்க, எங்கள் லொக்கேஷனில் வந்துட்டேன். ஓகே கைஸ், நம்ம அந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே தான் டெலிவரி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ஓகே பண்ணிட்டேன். பார்த்தா கஸ்டமர் இங்கே இல்லைங்க, அவங்க வேறு இங்கே இருக்காங்க. சரி ஓகே, கால் பண்ணி இங்கே கொடுக்க சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு இருக்குங்க. இந்த ரோடு எனக்கு முன்னாடியே காமிச்சு, ஆனால் அதுக்கிடையில் இன்னொரு ஷார்ட்கட் மாதிரி காமிச்சு. நான் எதுக்குடா அவ்வளோ தூரம் சுற்றிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு அதான் அங்கே வந்தேன். பார்த்தாச்சு, நான் வச்சு முடிச்சு விட்டுச்சு. அது காட்டாமல் இருந்தேன், அந்த ரோடு காட்டாமல் இருந்தால் கூட நான் ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்லேயே வந்திருப்பேன். அந்த ரோடு ஷார்ட்கட் இருக்குன்னு காமிச்சு, அதான் இங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. ஓகே. 2 hours later. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே கிளாம்பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 12:34 ஆகுதுங்க. நம்ம கூடஞ்சேரியில் அந்த ட்ராப் டெலிவரி பண்ணோம்ல, நான் ஆட்டோ வருது. ஆட்டோ வரலையா?
கூடஞ்சேரிக்கிட்ட அங்கே டெலிவரி பண்ணுவோம்ல, அது டெலிவரி பண்ணிட்டு அங்கேயே அதாவது அந்த 7-Eleven வெயிட் பண்ண ஆர்டர் வரல. அதுக்கப்புறம் கூடஞ்சேரிக்கிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ ஆர்டர் வந்துச்சு ஒரு 200 ஆர்டர் எங்கள் பல்லாவரத்துக்கு போட்டேன். நான் அது எடுக்கலை. வேறு எதனா அதாவது சில டைம் ஆர்டர் வருங்க, பெரிய ஆர்டர்லாம் வரும், 600 ஆர்டர்லாம் வரும். நான் அது மாதிரி எதனா போடாமல் பார்த்துருந்தே வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கத்துக்கிட்ட வந்து என்ன இங்கேருந்தும் 1-2 ஆர்டர் பெருசாக சொல்கிற மாதிரி வரல. லாங் கிலோமீட்டரில் ஒன்றே ஒன்று வந்துச்சு. எங்கேன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு விருகம்பாக்கம் ட்ராப் 28 கிலோமீட்டர். ஆனால் நான் பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு. நான் எடுக்கணுமா வேணாமான்னு நினச்சேன், அது எடுக்கலை. அப்புறம் ஓகே, நான் இதில் ரைடை க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா நீ பைக்கில் அந்த வெல்டிங் அடிக்கணும், அந்த சவுண்டுக்காகவும் கடுப்பாட்டுருக்கு ஓடுறதுக்கு. அது இல்லாமல் ஓகே, நான் இதில் ரைடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம டோட்டல் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா, டோட்டல் அடி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1739 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை ரைடு முடிச்சிருக்கோம்னா 1 2 3 4 5 6 7 ரைடு முடிச்சிருக்கோம். அதில் 1739 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1739. இதில் பெட்ரோல் எவ்வளோ மைனஸ் பண்ணணுன்னா, இதை பார்த்தாச்சுன்னா மொத்தமே ஒரு 3 லிட்டர் தான் காலியான மாதிரி காமிக்குது. ஆனால் அப்படி அதில் காமிச்சாலும் இனி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அதாவது பெட்ரோல் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு 300 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. ஓகே, ஆனால் இன்றைக்கி கிலோமீட்டர் நான் செக் பண்ணலாங்க. ஏன்னா காலையில் அவசர பண்ணி கிளம்பி நான் அந்த ஆப்பை ஆன் பண்ண மறந்துட்டேன். கிலோமீட்டர் செக் பண்ணி தான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, 300 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காலையில் டிஃபனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 32 ரூபா ஆச்சு. இங்கேருந்து தான் சாப்பிட்டேன் காலையில். ஆமாம், இங்கேருந்து தான் சாப்பிட்டேன். எங்கள் ஊரை பக்கத்துக்கிட்ட ஒரு சாப்பிட்டேன். அது ஒரு 32 ரூபா ஆச்சு. அது ஒரு மைனஸ். ஓகே, என்னோட நம்ம ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 1407 ரூபா வருது. இன்றைக்கி நம்ம எத்தனை ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்? 4 ரைடு ஸ்டார்ட் இல்லை 3 ரைடு ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆமாம் 3 ரைடு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 12:30, கிட்டத்தட்ட 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோங்க. 9 ஹவர்ஸும் வராது, ஏன்னா நம்ம 11 மணிக்கு அந்த லாஸ்ட்டு டெலிவரி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ 1:30 மணிக்கும் சும்மா தான் இருந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு 9 ஹவர் வச்சுக்கோங்க. 9 ஹவரில் ஒரு 1407 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். சரி பரவாயில்ல. ஓகே கேஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் போதாது. சரி ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய், see you later.